வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபியூச்சர்ஸ் இட்ஸ் மீ ரிவர்சன். ஸோ இந்த வீடியோ நிறைய நண்பர்களுக்கு ரைஸ் பண்ண ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் வந்து முடிஞ்சிருச்சு, அந்த பிசிக்கலுக்கு வந்து நீங்கள் ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதை பற்றியான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் அந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் கேட்குற ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து, பிசி எக்ஸாம் வந்து இந்த இயர் வந்து வருமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பான முறையில் பிசி எக்ஸாமும் வரும், எஸ்ஏ எக்ஸாமும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுதியாகவே சொல்லியிருந்தேன். இப்போவும் நான் சொல்கிறேன், 2 எக்ஸாமும் இந்த இயரில் 2024 கண்டிப்பான முறையில் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து படிக்கணும்னு முடிவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஏரியா ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். முன்னாடிலாம் வந்து மார்க் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருந்தாலே வந்து பிசிக்கு வந்து ஃபிசிக்கலுக்கே செலக்ட் ஆகிடலாம். பட் இப்போவே வந்து அதிகமான மார்க் எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு வந்து தயாராகவே முடியும். ஸோ அப்படியான ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிருச்சு. ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து படிப்பில் வந்து ஃபோக்கஸ் வந்து நல்லா பண்ணணும், ஓகேவா? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் அப்டேட் பற்றி ஏன் கொடுக்கல அப்படின்னா, நான் ஃபிசிக்கல் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்டேட் வந்து பண்ணிட்டேன். ஆனால் நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நிறைய பேர்த்துக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தனியாக வந்து பர்சனலாக வந்து மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று மெயினான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காசு கொடுத்து ஃபிசிக்கல்லாம் போய் நிறைய இடத்துல வந்து ஜாயின் பண்ணுறீங்க. நான் ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுத்தேன், யாரும் வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணல. ஸோ ஃப்ரீயாக வந்து எந்த ஒரு பொருளும் நம்ம வந்து கொடுத்துறோம், எந்த ஒரு உழைப்பும் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான மதிப்பு இருக்காது அப்படிங்கிறது இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து யார் வந்து வில்லிங்காக இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து கொடுக்க தான் செஞ்சேன் ஃபிசிக்கல்ஸ்லாம். ஸோ அதனால வந்து நான் தனியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணல. நான் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் நான் காட்டலை. அப்படி நான் காட்டியிருந்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறோம், ஸோ அதனால் அதில் வந்து ஒர்த் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால் அப்படி ஒரு தாட் வேணாம். ஸோ அதனால் நம்பி வரவங்களுக்கு நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைச்சிது அப்படிங்கிறது நான் இதில் வந்து நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ முக்கியமாக நான் வந்து ஒரு அத்லெட். ஸோ அதனால் என்னால் வந்து நான் ஓடிடுவேன். ஆனால் உங்களை ஓட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் ஓட வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக வந்து ஒரு கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, நான் தனியாக பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதனால உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். மற்றபடி வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்போ நடத்த போறீங்க, டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் மெயில் பண்ண எல்லாத்துக்கும் பர்சனலாக நம்ம வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்தோம். நிறைய பேர் அதை வந்து சும்மா புறக்கணிச்சிட்டிங்க. ஏன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து அமௌண்ட் கொடுத்தா தான் அது வந்து ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த அமௌண்ட் எனக்கு கொடுக்கணும். யாராவது இருப்பாங்க மணியை வந்து பேஸ் பண்ணி, ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க, ஓகேவா? ஸோ இப்போவும் நிறைய பேர் வந்து நான் யூடியூப்ல வீடியோ வந்து போடுறேன் பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நிறைய பேர் வஞ்ச புகழ்ச்சியணியில் வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பேசினாலும் பேசிட்டே இருங்க, நான் பேசினது நான் வெளியே சொல்லிட்டே தான் இருப்பேன். ஸோ அதனால வந்து தேவையில்லாத பேச்சுக்களை வந்து நான் கீழே போட்டுட்டு தேவையுள்ள பேச்சுக்களை மட்டும் தான் காதில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ அதனால வந்து இன்னும் வரைக்கும் இந்த யூடியூப்ல என்னால் சர்வைவல் பண்ண முடியுது. நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் நீங்கள் வந்து ஓச்சு விட்டுட்டீங்க. ஸோ நான் அதுக்கு எதுவும் காதில் வாங்க போகிறதில்ல. நான் என்னுடைய ஒர்க்கை நான் கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஜாப்குள்ளே போகிறதுக்கான கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து கைடு வந்து பண்ண முடியும். உங்களுக்கு அப்படிதான் கண்டிப்பான முறையில் நான் வந்து இப்படி தான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மணி கொடுத்துட்டு நான் வந்து ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து குறை சொல்லலாம், ஓகேவா? ஸோ நான் என்னுடைய பேஷனுக்காண்டி நான் வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதனால வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் லைட்டாக கொஞ்சம் நானும் வந்து புகழ் சேனல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் பேசினாலும் நான் காதில் வாங்க மாட்டேன் அப்படிங்கிறது இதில் சொல்லிக்கிட்டேன். பட் உண்மையை மட்டும் பேசுவோம், ஓகேவா? ஸோ அது வந்து இப்போவும் தெரியும், இந்த கட் ஆஃப்லாம் அப்படி பேசுவாங்க. ஸோ கட் ஆஃப்லாம் வராதுன்னு நான் சொன்னேன். நான் இப்போவும் சொல்கிறேன், கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் தான் வரும் அப்படின்னு சொல்லி நான் எந்த வீடியோலாம் சொல்லிக்க மாட்டேன். கிட்டத்தட்ட 1000 வீடியோலாம் நான் ரீச் பண்ணிட்டேன். 1000 வீடியோலாம் எங்கேயுமே வந்து நான் கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான் இருக்கும்னு சொல்லியிருக்க மாட்டேன். பட் கட் ஆஃப் எப்படி வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். எந்த மார்க் அப்படின்னு சொல்லி நான் எந்த இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த ஒரு புரிதல் இல்லாமல் நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் முட்டாள் நான் இல்லை, நீங்கள் தான். இன்ன வரைக்கும் ஒரு பேசிக்கான சென்ஸ் கூட தெரியாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தான் வருத்தமா இருக்கு. நான் இவ்வளவுக்கு கூவி 1000 வீடியோ போட்டாலும் திருந்தாம இதே கேள்வியை தான் வச்சுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத நான் இதுல தெளிவா வெளிப்படுத்திக்கிறேன், ஓகேவா? மெயினா இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ முதல்ல ஜாபுக்குள்ள போகணும், அது உன்னுடைய உழைப்பு இருக்கணும், ஓகேவா? ஸோ நீ உழைக்கணும், அதுக்கு நான் கைட் பண்றேன், ஓகேவா? ஸோ அதை நீ ஃபாலோ பண்ணலாம், ஈஸியா போகலாம். இல்லை நீ வந்து குறைலாம் சொல்லணும் அப்படின்னா பண்ணிட்டே இன்னொருத்தன் வந்து சொல்லலாம், நீங்க இப்படி சொல்றீங்க, என்னால போக முடியல அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் பேசினேன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து டைம் இப்போ 1 hour கிட்ட பேச வேண்டியிருக்கும். ஸோ அதனால இதில் நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து மெயினான அந்த 2 அப்டேட், ஒன்று எக்ஸாம் பற்றி, நான் அந்த ஃபிசிக்கல் பற்றி, இதுதான். மற்றபடி லைட்டாக என்னுடைய அந்த இதெல்லாம் வெளிப்படுத்தியிருப்பேன். பட் சிரிச்சிட்டே தான் வெளிப்படுத்தியிருப்பேன். நன்றி, வணக்கம், கடவுளே.